அண்ணே, இங்க மெதுவா பேசினாலும் அடி, சத்தமா பேசினாலும் அடி. அதனால எப்பயாவது ஐடியா பண்ணி உஷாரா தப்பிச்சுங்க. இந்த 55 வயசுலயும் உங்க பல்ல பிரமாதமா வச்சிருக்கீங்க சார். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால பாதுகாத்து பத்திரமா வச்சிருக்கீங்களா? பெருநாளிங்க முதல்ல கவனி. சார் வாங்க. உங்க பேர் என்ன சார்? காதுல மைக் வச்சு கேட்கணுமா? ஒரு சத்தம் போட்டு பேச மாட்டீங்களா? போடே வா. நெக்ஸ்ட். உங்க பேரு? என் பேர் பழனிவேலு. நாங்க என்ன செவிடா? மெதுவா பேச மாட்டீங்களா? போடே போட. நெக்ஸ்ட். வாங்க தர வாங்க. சார், எல்லாரையும் அடிக்கிற மாதிரி அவசரப்பட்டு தயவு செஞ்சு என்ன மட்டும் அடிச்சிடாதீங்க சார். ஏன்பா? நான் சாமிக்கு விரதம் இருக்கிறேன் சார். என்ன அடிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சாமியே அடிக்கிற மாதிரி சார். இது ஏன் சொல்றேன்னா, என்ன திட்டினதுக்கே ஒருத்தர் தெரு தெருவா ஊமையா அலையறாரு. ஓஹோ, அப்படிங்களா? அப்ப நாங்க உங்களை செவிடாவே அலைய விடுறோம். ஆண்டவா, நான் எவ்வளவோ சொல்லி இவர் கேட்கல. என்ன அவன் பவர் தெரியல. இருந்தாலும் எனக்காக இந்த ஜெயிலர் தம்பியை மன்னிச்சிருப்பா. நல்லா இருப்பா. போச்சு போச்சு, உன் பழப்பெல்லாம் போச்சு. சாமியார் ரோசம் மட்டும் அல்வா கொடுத்துருங்க. இப்போ ஒரு சாமியார் புதுசா வந்துட்டாரு. இனிமேல் உன் பப்பு வேறாது. எனக்கு போட்டியா? நானும் இல்ல அவனும் பார்த்துறேன். இங்க எங்க இருக்கிறான்? வாங்க வாங்க, ரெண்டு சாமியாருக்கு போட்டி நடக்க போகுது. எப்பா அங்க என்னடான்னா ஊர்காட்ட மாரியம்மனை வச்சுக்கிட்டு பைப்பு நட்டுங்க. அதையும் கெடுத்துட்ட. எனக்கும் வயசாகி போச்சு. இந்த ஜெயில நான் இன்னும் வேலை செய்ய முடியும் இல்லையா? அதனால சாமி பேரை வச்சுட்டு மங்களம் பாடி கிடக்குறேன். அதையும் கெடுத்துறாடா நாயினா. அதனால உன் காலில் விழுந்துட்டேன். போடா எமர்ஜென்சில கொண்டவன. யார் இவரு? என் சிஷ்யன்டா. இல்ல குரு. இவன் எப்படி இங்க வந்தான்? காதல் தகராறுங்க, பெரிய கலாட்டாவாய் போச்சு. அத ஊர் பஞ்சாயத்து வச்சு தீர்க்க வேண்டியதானே? அது எப்படிங்க? அடுத்தவன் பொண்டாட்டி டாவ் அடிச்சா லேஸ்ல விட்டுருவாங்களா? இந்த நட்டையும் பொண்டாட்டி தாங்க டாவ் அடிச்சா. அதுல வந்த சண்டையை 2 பேரையும் தூக்கி உள்ள போட்டாங்க. யோ, எங்க அண்ணன் தான் முதலாளி மருமக. ஃப்ராடு பண்ண மாட்டேன்னு நெருப்பு மேல சத்தியம் பண்ணாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் வீட்டுல ஏதாவது சிலும்சம் பண்ணிட்டாரா? இந்த 5-6 மாச கேப்ல எங்க போயிருப்பாரு? உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். எங்க போனாரு? அண்ணே, பசு வரிக்குது. நல்லாவே வெறிக்குது. யோ, உன்னதாயா பசு வரிக்குது. யோ, பசு வரிக்கிறியா? பரவாயில்ல, வரிக்கிட்டேன். பசு வரிக்கிறியா? வேலை பெரியா சொல்ல மாட்டேன். ஆமா, நடக்கிற நட கூட மனசுல இந்த இடி இடிக்குதே. இங்க இங்க. அப்பா, அடடா, இதே மாதிரி அழகான நரசு மருந்து கொடுக்கறதா இருந்தா எத்தனை பசு வேணாலும் முட்டலாம். அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் வலிக்காது. இருட்டும். பரவாயில்ல, நீ போடுமா? நம்மள்ட்ட வர போறாங்க. என்ன நம்மகிட்ட வரல? ஐயோ, கால் வலிக்குதே, கை வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே. ஐயோ, ஏன் கத்துற? நரசம்மா, கொஞ்சம் கால் வலிக்குத புடிச்சு விட. அதை கிளட்டு போயிலுக்கெல்லாம் புடிச்சு விடுறேன். என்ன கொஞ்சம் புடிச்சு விடு. இது வேற செக்ஷன், அது வேற செக்ஷன். 8ஆம் நம்பர் பெட் வரைக்கும் தான் நானு. 9ஆம் நம்பர்ல இருந்து தோ வருது பாரு, அதுகிட்ட கத்து.
ஹலோ எங்க ராசா வலிக்குது? எனக்கு எங்கி வலிக்கிறேன் இப்போ. ஏன் ராசா அழுகுற? என் விதி நினைச்சு அலறடி இப்போ. ஏன் சிரிச்சா? ஏய், அதுக்கெல்லாம் கன்னி ராசி வேணும்டா. கிண்டல் பண்றியா? சார் எனக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நான் வரேன் சார். ஏமா அந்த 8 நம்பர் பேஷண்ட்டுக்கு மயக்க ஊசி போட்டாச்சுல? போட்டாச்சு சார், போட்டு ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டேன். சரி சார் எனக்கு தான் ரத்த சத்து இல்லைன்னு கருத்தட ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இதோ பாருங்க சார் நிலைமைய. ஏற்கனவே 10, வயித்துல 1, 11. அதான் மயக்க ஊசி போட்டுருக்கேன். புருஷனுக்கு கருத்தட ஆபரேஷன் பண்ணிட்டு விட்டுருவேனா? இது ராசியான கத்திரி. 1000 பேருக்கு கருத்தடை பண்ணிருக்கேன். இது 1001. சார் சார் அவர் பெரிய குடிகாரரு, பொய்யெல்லாம் பேசுவாரு. நான் இல்லன்னு சத்தியம் கூட பண்ணுவாரு. விட்டுடாதீங்க சார், எப்படியாவது ஆபரேஷன் பண்ணிடுங்க சார். கேளட்டு நாயே, தூங்கிட்டியா? என்கிட்ட சவாலா விடுற? அந்த பொண்ணு கை என் மேல படாம இங்க இருந்து நான் போக மாட்டேன்டா. நீ ஏன் பெட்ல படுத்துக்க, நான் உன் பெட்ல படுத்துக்கிறேன். தேவதை வருது, தேவதை வருது. ஆஹா, நடையா இது? சலங்கை ஒளி மாதிரி சலக்கு சலக்குன்னு கேக்குதே. என்ன சார் கிழவன் நீங்க? இரும்பு மாதிரி இருக்கு உடம்பு. அதுதான் யா 10 பெத்து 11வது விதைச்சிருக்கான். இனிமேல விதைக்க முடியாது. நாம தான் மயக்க ஊசி போட்டு முழிச்சு கிடக்குறான். குடிகாரம் இல்ல, அதுதான் ஏறல. போடியா ஓவர்டோஸ். ஐயா, நீங்க நினைக்கிறாள் நான் இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இன்னும் கண்ணியே கழியல. போடியா விடாதய்யா. ஐயோ அம்மா. சார் இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணம், பேஸ்டி, 4 கிலோ அரிசி, உடம்ப தேத்திக்க பழம் எல்லாரும். ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கொரு பாதை. இல்ல இல்ல, எனக்கு பிறக்கவே மாட்டா. அந்த இன்னைக்கு ஜெயில் டேன்னாங்களா, அதனால முட்டை மட்டன் குருமா கிடைக்கும்னு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நேத்து ராத்திரி ஒண்ணுமே சாப்பிடாம வயிறை காலியா போட்டு வச்சிருந்தேன்னா கண்ண முஞ்செல்லாம் போய் டிலோனி இருக்கு. நீயாவது ஒரு வேளை தான் வயிற்ற பட்டினி போட்ட, நான் வயிற்ற 3 வேளையும் காலியா வச்சிருக்கேன் தெரியுமா? கவலைப்படாத, நீங்க ஒரு புடி பிடிச்சிருவோம். பரவாயில்லையா, எனக்கும் சொல்லி வாங்கிட்டோட. எச்ச பண்ணாம ஆயின்னு சொல்லு. என்னடா அது காலியா இருக்குது? நாங்க ஐயப்பன் சாமிக்கு விரதம் இருக்கிறோம். நாங்க என்ன சாமி தெரியுமா விரதம் இருக்கிறோம்? என்ன சாமி அது? காட்டு முன்சாமி, வீர முனியாண்டி விலாஸ் சாமி. இதுக்கு கோழி பிரியாணியே வச்சு படைக்கலாம். ஏன் பீடி சிகரெட்டே படைக்கலாம். போன்டா, அது சாராயமே குடிக்கும் தெரியுமா? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த 2 சாமிகளுக்கு படைக்காம எவனாவது சாப்பிட்டீங்க மவனே, அப்புறம் வாந்தி வயித்தால பேதி. ஆமா. முட்டிட்டுக்காதடா, வயித்தால போக போகுது. குருசாமி சாப்பிட்டுருக்காருல, காலையில இருந்து 5 வாட்டி வயித்தால போயிடுச்சு. 5 உடனே 6 போயா. பெண்கள் சங்கத்துல ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க, எல்லாரும் வாங்க. உனக்கு உயரம் இருந்துகிட்டு ஆளை பாக்குற பார்வையை பாரு. பார்த்து ஆளை எடை போடாத. ஓகே, இத பாருங்கய்யா, நீங்க எல்லாம் எதுக்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு சொன்னா உண்மை கதைன்னு பத்திரிக்கையில போடும். அது மட்டும் இல்ல, தகுந்த சன்மானமும் கொடுப்பாங்க. அப்படித்தானே? ஆமாங்க. இவர் மிட்டாய் ராஜா, பிளேடு மாணிக்கம், சவுக்கு சிவம், அருப்பு ஆறுமுகம், இவர் பேனா பக்கிரி. அது என்னங்க பேனா பக்கிரி? ரொம்ப புதுமையா இருக்க. அண்ணே சொல்லுங்கண்ணே.
சொல்லுங்க. நான் பேனா பக்கிட்ட வந்தா நீயும் பேனா பக்கிட்ட வரணுமா? என்னையா அவங்க கிட்ட இடைஞ்சலா போச்ச? எங்க பத்திரிக்கை என்ன உங்க பத்திரிக்கை மாதிரி டுபாங்கூர் பத்திரிக்கையா? அமோகமா 5 லட்சம் பத்திரிக்கை ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கியா? அத நீ சொல்லிட்டா போதுமா? நான் தான் பத்திரிக்கைக்காரன், நான் தான் சொல்ல முடியும். இங்க பார், தங்க பிரேம் கண்ணாடி, தங்க செயின், உன்னை எடிட்டரே போட்டது, தங்க ஜரிகை வேட்டி எல்லாம் வாடகை தானே? ஆமா. 6 ரூபா பிளாட்ஃபார்ம் சட்டை போட்டு காது குடையிற மாதிரி அலையிற நீ என்ன பார்த்து வாடகைன்னு கேக்குற? எவன்டா காது குடையறவன்? சிலுக்கு ஜிப்பா, கையில டைரி, உன் தொழிலே வேறடா. என்னையா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? வாயா, அவனை பர்மனண்டா உள்ள தள்ள. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பேனா பக்கிரின்னு பேர் வந்தது? ஓஹோ, நீங்க தனிமையில தான் சொல்ல விரும்புறீங்களா? வாங்க கைட்டிக்கலாம். ஐயா, தனிமையில வந்துட்டோம். இப்ப சொல்லுங்க, ஒரு சாதாரண பக்ரி எப்படி பேனா பக்ரியா நீங்க? உங்களை ஒரு ஈ காக்கா கூட டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்ல? கரெக்ட். அப்பதான் கதையில ஜீவன் இருக்கும். வாங்க, ஈ காக்கா இல்லாத இடத்துல போய் பேசும். வாங்க. பயங்கர தனிமை. இப்பயாவது சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு. பேனாவை கொடு. இந்தாங்க, நான் பயந்த சுபாவம் நீங்களே எழுதி கொடுங்க. இதுதான்டா பக்கிரி, பேனா பக்கிரியான கதை. அவன் கத்தி அருவாள்ல காரியத்தை முடிப்பான், நான் இந்த பேனாவால காரியத்தை முடிப்பேன். என்ன பாக்கெட்ல இருக்கிறத இல்ல தொண்டைக்குள்ள நிப்பு மை எடுக்கும். வாங்கினது அரணா கைடு தங்கத்துல போட்டிருக்கியா, வெளியில போட்டிருக்கியா? கடல்ல போட்டிருக்கா. ஏழை கொடுப்போம். நீ எல்லாம் ஒரு ஆளு. நீங்க பெரிய ஆளு. நம்பர் 300 சொல்றேன். ஜெயலலிதா போய் சொல்லலாம்னு பாக்குறியா? இறக்கிடுவேன். நான் சொல்றதெல்லாம் எழுது. பேனா பக்கிரியின் உண்மை கதைக்காக இந்த வாட்சை சன்மானமாக தருகிறேன். போடு கையெழுத்த. இப்படிக்கு பேனா பக்கிரி. ஓம் பேரை போடுறா. ஊட்டாலக்கடி உலகநாத BA. ஐயோ, மாமா வரான். ஏயா உள்டா பையா, கொஞ்சம் விட்டா தலையில முழகா அரைச்சிருவியே. என்னங்க தனியா விட்டு பேனா பக்கிரிட்ட போய் கதை கேட்டு வர்ற. முகத்தை பார்த்தா பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. திகில் கதையா? இல்ல, தெய்வீக கதை. இன்னொரு லவ் வித் சென்டிமெண்ட் கதை இருக்கு, போய் கேக்குறியா? பக்கிரண்ணா, இன்னொரு கதை வேணுமா? டெய்லி 5 லட்சம் காப்பி வியாபாரம், கோல்டு பிரேம் கண்ணாடி, சிலுக்கு ஜிப்பா, 2 செயின், உன்னை எடிட்டர் போட்டதுன்னு கையில கோல்டு ஸ்டாப் வாட்ச், 2 மோதிரம், ஜரிகை வேஸ்ட், தங்க ஜரிகை. அங்கிள். எஸ் மை சன். பேனா இருக்கா? எதுக்கு? எழுதுதான் பாக்கலாம் தான். பூரா வச்சிருக்கேன். ரொம்ப வசதிதான். சென்றுவா மாமாவே சென்று. 2 நிமிஷம் தான் இருக்கு. மாப்பிள்ளை எங்க காணோம்? மாப்பிள்ளை எங்க காணோம்? என்னது? இந்த நேரத்துல எங்கயா போனா அவன்? என்னங்க மாப்பிள்ளை என்ன உங்க பாக்கெட்ல இருக்காரு? அவன் இருந்தாலும் இருப்பாயா, மகா சிலுமிஷக்கார பையன். மாப்பிள்ளை எங்கதாங்க இருக்காரு? அங்க என்னையா பண்றாரு? 100 ரூபா மொய் எழுதுறவங்க எல்லாம் இங்க, 50 இங்க, 20 இங்க, 10 அங்க. மொய் எழுதுன கையோட எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துரு, இல்லனா ஏமாத்துவாங்க. யோ வாட்ச்மேன், கேட் எடுத்து மூடியா. மொய் எழுதாம ஒரு பையல வெளில விட. அடிக்கிற அடியில முட்டிக்கிட்டுலாம் பிச்சுக்கணும். ஏனுங்க மாப்பிள்ளை, எதுக்கு இந்த கையில கட்டை கொடுத்துருக்கீங்க? ஒரு ஆளுக்கு சாப்பாடு செலவு 10 ரூபா ஆகுதுங்க. சரிங்க. அது கம்மியா இருந்தா நமக்கு நஷ்டம் தானே? ஆமாங்க. 10 கம்மியா மொய் எழுதுன அடிக்கிறது அந்த கட்டை. அதுங்க பொஞ்சாதி மொழி எழுத 10 ரூபா கொடுத்துச்சு. வர்ற வழியில 1 ரூபா ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டேன். மீதி 9 ரூபா தாங்க இருக்கு. நீங்க ரொம்ப பெரிய மனுஷங்க. ஏங்க, மொழி எழுத நீங்க பணம் வச்சிருக்கீங்களா?